1995-96 ஆரம்பிச்ச ஒரு கேள்வி தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இடையில அமைதியாக இருந்தது, இப்ப மீண்டும் சமீப காலத்துல அதிகமாயிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா, அவரை பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஸ்பான்சர் பண்ணுதா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக வரும் சட்டமன்ற தேர்தலை அவர் எதிர்கொள்வாரா, அமித்ஷா அவர்கிட்ட என்ன பேசினாரு அப்படின்னு வரிசையாக ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ ஓரிரு தினங்களுக்கு முன்னால தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பர்சனலா ஒரு விசிட் அவங்க வீட்டுக்கு போயிட்டு, ரஜினிகாந்த் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மீண்டும் செய்தித்தாள்கள்ல அந்த செய்திகள் வருது. அவங்க பர்சனலா போயிருக்காங்கிறத அவங்க சொல்றாங்க. நவராத்திரி விழாவுக்காக கொலு பார்ப்பதற்காக அழைத்திருந்தார்கள், நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி அவர் அரசியலுக்கு வர்றது தொடர்பாக அந்த விசிட்ல இருந்து ஒரு இதுவும் வருது. இந்த செய்திகளை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க பானு? இல்ல, அது பர்சனல் விசிட்னு இல்லை. அவங்க பேட்டியில் அவங்க கேள்விக்கு பதில் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, கொலு பார்க்க போனேன், அதோட அரசியல் விவாதத்துக்கும் போனேன், ஆனால் ரஜினி ஸ்பாட்ல இல்லை, அவர் குடும்பத்தோடு அரசியல் விவாதம் செஞ்சுட்டு வந்தேன். குடும்பத்துக்கும் அரசியலுக்கும் என்ன இல்லை, ரஜினிக்கும் அரசியலுக்குமே என்ன சம்பந்தம்ங்கிறது தெரியல. அதாவது தமிழ்நாடு திரைத்துறையிலிருந்து வருபவர்கள் ஆள்கிறார்கள்ங்கிற ஒரு மேம்போக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பார்க்க முடியாது. அவர்கள் எல்லாம் திரைத்துறையை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க தங்களுடைய அரசியல் ஐடியாலஜிக்குன்னு தான் பார்க்கணும். அந்த அளவில் இவர் ஒன்றுமே செஞ்சதில்லை. ரஜினியின் படங்கள் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது ஒரு இதை ப்ரீச் பண்ணிச்சான்னு கூட கிடையாது. ஒரு நெகட்டிவ் இதைத்தான் கொடுத்துருக்கு இது நாள் வரை. அவர் எந்த இதுலையும் தன்னுடைய நிலைப்பாட்டை பெரிதாக சொன்னதே கிடையாது. பெரிதாக இல்லை, சாதாரணமாக சொன்னது கூட கிடையாது. அரசியல்னு வரும்போதே ஓடி ஒளிந்து கொள்கிற ஒரு மனிதரை வெறும் மாசு இது இருக்குது அப்படிங்கிறதுனால அரசியலுக்குள்ள கூட்டு வர்றதுங்கிறது ஒரு மாற்று அரசியலை தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அரசியலுக்குள் போகிறதுனா இது கழகங்களே இருந்துட்டு போகலாமே. கணேஷ், நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன். ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கிலிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இது ஒரு முதல் வாய்ப்பு. அது இப்போ இருக்கிற மாதிரி ஒரு அரசியல் சூழல், ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் இதற்கு முன்னால் கிடையாது. இதை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறது அரசியல் நோக்கிலிருந்து பார்க்கும்போது அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ், ஒரு வெல்கமபிள் மூவ். ஏன்னா இப்போது ஜெயலலிதா மேலே சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க தண்டனை பெற்று சிறையில் இருக்காங்க. அதனால் அடுத்த 10 ஆண்டுகள் என்ன ஆகும், அவங்க எலெக்ஷனை நிற்க முடியுமா அப்படின்னு, அவங்க இல்லைன்னா ஜெயலலிதா இல்லாத அதிமுக எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. இரண்டாவது திமுகவும் பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது. ஆல்ரெடி இந்த கடந்த 2 தேர்தலினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன தெளிவாக தெரியுதுன்னா, அதிமுகவிற்கு எதிராக அதிமுகவுடைய பலமே அதற்கு எதிராக நின்ற கட்சியினுடைய பலவீனம் தான். ஸோ எல்லா கட்சிகளும் பலவீனமாக இருக்கிற சூழ்நிலையில், அதிமுகவும் ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவுக்கு ஒரு நல்ல அரசியல் வாய்ப்பு. அதை அவங்க எப்படியாவது இந்த வாய்ப்பை கிராப் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதன் அடிப்படையில் ரஜினியுடைய பாப்புலாரிட்டியை பயன்படுத்த நினைக்கிறாங்க. அது அரசியல் நோக்கில் அவங்க பொறுத்த வரைக்கும் சரி. ரஜினிகாந்தனுடைய சைட்லேருந்து பார்க்கும்போது மானுட வரலாற்றில் ஒரு மனிதருக்கு ஒரு முறை தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ரஜினிகாந்துக்கு இது 2வது ஆப்பர்ச்சுனிட்டி. 1995-96 அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதை அவர் பயன்படுத்திக்கல, அரசியலுக்கு வரலை. அரசியல் அப்படின்னோடனே ஒதுங்கிட்டு எனக்கு அரசியல் வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் அவர் எடுத்தார். ஆனாலும் நான் கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பேன் அப்படின்னு முதல் தேர்தலில் 96 தேர்தலில் திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு, அடுத்து என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து தான் ஒரு பாஜக சார்ந்த மனிதர்ங்கிறத வெளிப்படையாக சொன்னார். அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ பாஜகவும் அவரை நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வரலாமா அப்படின்னு எதிர்பார்க்கிறது. ஸோ இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாராங்கிறத வச்சு அவர் அரசியல் பண்ணுறாரா, இல்லைன்னா நிஜமாகவே அவர் அரசியலுக்கு வரப்போகிறாருங்கிறத அவர் தெளிவுபடுத்தணும். இந்த மாதிரி செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் என்றைக்குமே இறுதியாக தெளிவாக தன்னுடைய முடிவை சொல்கிறதே கிடையாது. இப்போ அவர் தெளிவாக சொல்லிவிட்டார் என்றால் அவருக்கு நல்லது. ஒருவேளை அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சார்னா இதுதான் சரியான தருணம். இதை விட்டார்னா அவருடைய பாப்புலாரிட்டிக்கும் கூட கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும்னு என்னுடைய. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு கர்நாடகாவில் மங்களூர்னு நினைக்கிறேன், அங்கே மக்கள் பேசும்போது அவர் மக்கள் மனது வைத்தால் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இதற்கு முன்னால ஆண்டவன் மனசு வச்சால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை விட இப்போ மக்கள் மனது வைத்தால்னு சொல்லை மாற்றி சொல்வது அவருடைய சாய்வு தேர்தல் களத்தை நோக்கி இருக்குதோ அப்படின்னு சந்தேகப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லது இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய ஊகங்களுக்கு நிறைய இடம் கொடுத்து எப்பவுமே லைம்லைட்ல இருக்கக்கூடிய ஒரு சினிமா பர்சனாலிட்டியினுடைய மனநிலையாகவும் அதை பார்க்கலாம். அதை சினிமா பர்சனாலிட்டியோட மட்டும் அப்படி அவங்களுடைய மனநிலைன்னு மட்டும் சொல்லணுமா, இல்ல அரசியல் பிரபலங்களுக்கும் அதே மனநிலை இருக்கு அப்படின்னு சொல்லணுமாங்கிறது தெரியல.
அப்போ அவருக்கும் வந்து ஒரு சாய்வு வந்து அரசியல் களம் நோக்கிய சாய்வு வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அரசியல் களம் நோக்கி சாய்வு ஏன் ரஜினிகாந்த் சைட்லேருந்து பார்க்கணுங்கிறதுல அவருக்கு எது நன்மைங்கிறது அவர் பேசிப்பார். நாட்டுக்கு எது நன்மை, இன்னைக்கு ஒரு வேக்கம் கிரியேட் ஆயிருக்குங்கிறது உண்மை. ஆனால் ரஜினி அரசியலில் இதுவரை என்ன நிலைப்பாடை ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் முன்வைத்திருக்கிறார்ங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? ரோட்ல போகிற யாரை வேணாலும் கூப்பிட்டு நம்ம அரசியல் இதில் ஈடுபடுத்திடலாமா? இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ளே வரார், பாஜகலேயே சேர்றார். நேராக அவரை சிஎம் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணால் தான் அவர் வருவார். பிரச்சாரத்துக்கு போவாரா? வெறும் பிரச்சாரத்துக்கு கட்சிங்கிறது கீழிருந்து உழைத்து மேலே வருவது, அதில் அவர் செய்வாரா? மாட்டார். நேராக வந்து சிஎம் சேர்ல தான் உட்காரணும், இல்லை ஒரு மினிஸ்டர் போஸ்டாவது வேணும்னு சொல்லி தான் உள்ள வருவார். ஆக எந்த உழைப்பும் இல்லாமல் மீண்டும் இதே போன்ற ஒரு அரசியலை தான் நாம் செய்ய போகிறோம் அப்படின்னா, பாஜக ஆல்ரெடி பாஜகவின் மாநில தலைவர் நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறார். இந்த வெற்றிடத்தை கீழிருந்து ரூட் லெவல் பாலிடிக்ஸ்லேருந்து தான் மேலே வரணுமே தவிர மேலிருந்து கீழே போகாது. எந்த கட்சியும் வளரவே முடியாது. அதுவும் கழகங்கள் ஆண்ட இந்த தமிழ்நாட்டில் வந்து ரூட் லெவல் பாலிடிக்ஸ்லேருந்து மேலே போனால் தான் சஸ்டெயின் ஆக முடியும். அது இல்லாமல் ரஜினிகாந்துக்கு மாஸ் பாப்புலாரிட்டி இருக்குது, அது இருக்குது, யாருக்கு என்ன பிரயோஜனம்? எந்த ஒரு அரசியல் தலைவரும் நாட்டு மக்களுக்கு நன்மை பயப்பாரான்னு பார்க்கணும். இவர் வெறும் மேக்னி ஐடல் தான். அரசியல் தலைவர்னு அக்செப்ட் பண்ணணும், மக்கள் அக்செப்ட் பண்ணணும்னா அதற்கு வேறு சில கிரைட்டீரியா இருக்குது, அதெல்லாம் அவர் ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த வேறு சில கிரைட்டீரியா இருக்குது, அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்கிறீங்க. வேர்களில் இருந்து அமைப்பு ரீதியான பலம் வரணும், இல்லைன்னா இங்கே நிலைச்சு நிற்க முடியாது. ஏன்னா இங்கே 2 கழகங்களும் வேர்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் 2 பேருமே நீங்களும் கணேஷும் சரி நீங்களும் சரி வெற்றிடம் இருக்குங்கிறதுல ஒன்றுபட்டு நிற்கிறீங்களே. வெற்றிடம் உண்மையிலேயே இருக்கு, அப்படி ஏற்படும் அப்படின்னு நம்புறீங்களா, அல்லது ஏற்பட்டுடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இன்னைக்கு வெற்றிடம் இருக்கு. ஏன் இருக்குன்னு பாக்குறீங்கன்னா, இப்ப ஜெயலலிதா போனதுங்க ஜெயலலிதாவை ஒரு தடுப்பணையாகத்தான் நான் இது கடந்த காலத்துல பால் தாக்கரே என்ன பதவிக்கு வந்தாரு? அவர் வந்து சிவசேனையை ஒரு வலுவான இயக்கமாக மகாராஷ்டிரால நிர்வகிக்கலையா? இப்போ அதே மாதிரி ஜெயலலிதா வந்து நீங்க தேர்தலில் போட்டியிட முடியாதுங்கிற ஒரு சூழல் 10 ஆண்டுகளுக்கு தொடருதுன்னே வச்சுக்கலாம். அவருடைய நீதிமன்ற போராட்டம் வந்து முழுவதுமாக தோல்வி அடையுதுன்னே வச்சுக்கலாம். அவங்களால வந்து ஒரு வாதத்துக்காக அதிமுக தொண்டர்கள் வந்து கோவப்பட்டு போறாங்க, இல்ல ஒரு வாதத்துக்காக அப்படியே முழுவதுமாக அவங்களுடைய நீதிமன்ற போராட்டம் தோல்வி அடையுதுன்னே வச்சுக்கலாம். அவங்களால வந்து கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு பதவியில் இல்லாமல் ரிமோட் கண்ட்ரோலில் ஒரு அரசை இயக்குவதுங்கிறது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேணால் பாசிபிள். அதற்கும் மேலாக பண்ணணுங்கும்போது தன்னை அதுவும் ஏடிஎம்கேயை பொறுத்தளவில் அது ஒரு மனிதரை சுற்றியுள்ள ஒரு இயக்கம் தான். அப்போ அது வந்து மக்கள்கிட்ட போனோம்னா அந்த பர்சன் வந்து நடுவில் இருக்கணும். அது அதிகாரத்தின் மையத்திலும் அந்த பர்சன் இருக்கும்போது தான் அது அந்த இப்போ இருக்கிற இந்திய பலத்தை சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா நாளடைவில் அது டைல்யூட் ஆகத்தான் செய்யும். அது எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் அவங்களால அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. ஆனால் அந்த வெற்றிடம்ங்கிறது அந்த இடத்துல தான் கிரியேட். இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞர் கருணாநிதிக்கு இருந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டியும் ஒரு கரிஸ்மா வந்து மிக குறைந்த சில விரல் விட்டு எண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி. ஆனால் அவரால் ஏன் இப்போ திமுகவை கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வந்து வைக்க முடியல? நீ 75லேருந்து 89 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 வருடங்கள் அவர் வந்து ஆட்சிக்கே வராம, அதிகாரத்திற்கே வராம, மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி வராம அவரால் கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சிருக்க முடிஞ்சது. ஆனால் இப்போ அவரால் பண்ண முடியல. அப்படிங்கும்போது ஒரு தலைவரால வந்து தொடர்ந்து தன்னுடைய இப்போ அவரால் பண்ண முடியலங்கிற முடிவுக்கு நாம எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்கிறேன். அவர் இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு இன்னொரு நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ அவர் இன்னும் சந்திக்கல. இப்போ அவர் எல்லாத்தையும் ஒவ்வொரு தேர்தலில் தோத்துருக்காரு. ரைட்டா? இப்போ நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ என்னன்னா இது எப்படி பார்க்குறோம் அல்லது எப்படி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, திமுக அதிமுக ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு ரீதியாக சமூக ரீதியாக ஒரு 2 ஜெனரேஷனாக 2 தலைமுறைகளாக வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் பெனிட்ரேட் ஆகி நிற்கக்கூடிய கட்சிகள். இந்த சூழ்நிலையில் பாஜகவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 கட்சியுமே சிக்கலில் இருக்குது. இப்போது ஜெயலலிதாவுக்கு சொத்து குவிப்பாளர்கள் வந்து ஊழல் எதிர்ப்புங்கிற நிலையை அவங்க எதிர்க்க முடியாது. காங்கிரஸ் ஊழல் எதிர்ப்புங்கிற நிலையை எடுக்க முடியாது. திமுகவும் ஊழல் எதிர்ப்புங்கிற நிலையை எடுக்க முடியாது. ஆனால் பாஜக வந்து அவங்களுடைய முகமே வந்து அதை வச்சு தான் உள்ளே வர்றாங்க. அப்படிங்கிற போது அந்த ஏரியாவில் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அந்த இடத்துல வந்து மேடம் சொல்கிறதுல நான் ஒரு இடத்துல டிஃபர் ஆகிறேன். என்ன அப்படின்னா, பாஜக வந்து ரஜினிகாந்த் போன்ற ஒரு முகத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தனக்கான ஒரு முகத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வது அரசியல் நோக்கத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரா என்னங்கிறது பின்னாடி. ஆனால் தமிழகத்தில் வந்து இந்த வெற்றிடம் ஏற்பட்டு விட்டதா அல்லது ஜெயலலிதாவில் கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிக்கல் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி சிக்கல் என்றைக்குமே வந்து வந்ததில்லை அரசியலில்.
ஒரு கண்ட்ரோலில் இருந்தது. இல்லை யாராச்சும் ஒரு தலைவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருந்திருக்கு, வலுவான நிலையில் இருந்திருப்பாங்க. இன்றைக்கு 2 தலைவர்களுமே ஒரு வீக்கான பொசிஷனில் இருக்கிறதுனால 3வது ஒரு கட்சிக்கு வந்து ஒரு வாய்ப்பு அமையுதுங்கிறதா பாயிண்ட். அதில் அதான் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அல்லது ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள். அதனால இந்த பின்னணியிலிருந்து நீங்க 2 பேரும் ஒரு அரசியலை பார்க்கும்போது எனக்கு ஏற்படுற உணர்வை சொல்றேன், சரியா தப்பாங்கிறது விவாதத்துக்குரியது. நீங்க அந்த பின்னணியிலிருந்து பார்க்கும்போது ஊழல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட உடனேயே அந்த அமைப்பினுடைய பெருமைகளும் செல்வாக்கும் சரிந்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க உங்க கருத்தை சொல்றீங்களோங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள வருது. ஆனா தமிழக அரசியலும் இந்திய அரசியலும் ஊழல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை மட்டுமே மையமாக கொண்டதா அப்படிங்கிற கேள்வி வந்து எஞ்சி நிக்குது. நம்ம பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.